நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 4. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்தம் நாடும் கர்த்தர். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். வசனம் 11-12. மோசே தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தராக செயல்படுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை மக்களிடத்தில் தெரிவிப்பதற்கும் மக்களின் எண்ண ஓட்டங்களை தேவனிடத்தில் பிரதிபலிப்பதற்கும் அவர் பள்ளத்தாக்குக்கும் மலைக்குமாக ஏறி இறங்குகிறார். இப்பொழுது நமக்குமான ஒரே மத்தியஸ்தர் கிறிஸ்து மட்டுமே. இவர் மூலமாக நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் பிரவேசிப்பதற்கும் உரிமை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துநாதர் மனிதராக அவதரித்தபடியால் நம்முடைய எண்ணங்களையும் மனதின் காரியங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆயினும் ஒரு தலைவராக மோசே மக்களுக்கான தன்னுடைய அதிகப்படியான உழைப்பை காட்டினது போல மக்களை தேவனுக்கு நேராக வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றிருக்கும் இன்றைய திருச்சபை தலைவர்களும் இவ்விதமான கடின உழைப்பை காட்ட வேண்டியது அவசியம். தலைவர்கள் பேச்சை கேட்டு மக்கள் இது தேவனுடைய வார்த்தை தான் என அடையாளம் காணும்படியான நம்பிக்கையை தலைவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மோசே மலையில் அதிக நேரத்தை செலவிட்டது போல தலைவர்களும் தேவனோடு உள்ள உறவின் நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான ஏற்ற வழியாக இருக்கிறது. இல்லாவிட்டால் மக்கள் தலைவர்களின் பேச்சை கரிசனையுடன் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தேவனை சந்திக்கும்படி மக்களை ஆயத்தப்படுத்தும் மிக உன்னதமான பணியை தலைவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். பரிசுத்தம் இல்லாமல் எவரும் கர்த்தரை தரிசிக்க இயலாது. ஒரு வகையில் நாம் அணியும் கண்களுக்கு தெரியக்கூடிய ஆடைகள் நம்முடைய கண்களால் காண முடியாத உள்ளான குணாதிசயத்தையும் ஆசைகளையும் வெளிப்படுத்துகின்றன. ஒரு விசுவாசியின் ஆடைகள் மட்டுமின்றி மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி கர்த்தருடைய நாளுக்காக, அதாவது ஞாயிறு ஆராதனைக்காக மற்ற எல்லா நாளும் தன்னை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்து தேவனுடைய அற்புதங்களை கண்டவர்கள்தான். ஆயினும் தேவனை தரிசிப்பதற்கு ஆயத்தம் மிகவும் அவசியமாய் இருந்தது. இது நம்முடைய மனதின் பரிசுத்தம் மற்றும் ஆயத்தங்களை நமக்கு அறிவிக்கிறது. ஆடைகளின் கரைகளை போக்க தண்ணீரும் கரை போக்கிகளும் உழைப்பும் அவசியமாய் இருப்பது போல நம்மை தேவனுக்கென்று சுத்திகரித்து கொள்வதற்கும் நம்முடைய அர்ப்பணிப்பும் வேதத்துடன் செலவிடும் காலமும் கிரமமான ஜப வாழ்க்கையும் அவசியமாய் இருக்கின்றன. பரிசுத்தம் என்பது நேற்று பெய்த மழையில் முளைக்கும் காளான்களைப் போன்று ஒரே நாளில் தோன்றிவிடுவதல்ல. அது விதைத்து தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து காவல் காத்து வளரச் செய்யும் நெல்மணிகள் போன்றது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இஸ்ரவேல் மக்களிடத்தில் அன்றைக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதையே இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்தவர்களாக அவருடைய சன்னிதானத்திற்கு வர ஆயத்தப்பட வேண்டும். ஆராதனையில் நம்முடைய ஆடைகள் மட்டுமல்ல, மனதின் அறைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென்.